ஒரு பொண்ணு உங்கள நிஜமாவே லவ் பண்றாளா இல்ல ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குறாளா? இந்த ஒரு சந்தேகம் நம்மள பல பேருக்கு நைட்டு தூக்கத்தையே கெடுத்திருக்கும். அவங்க கிட்ட நேரா போய் கேட்கவும் பயமா இருக்கும், கேட்காம இருக்கவும் முடியாது. ஆனா வார்த்தைகளை அவங்களால மறைக்க முடியும், அவங்க கண்களை மறைக்கவே முடியாது. சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொண்ணுக்கு உங்க மேல காதல் வந்துடுச்சுன்னா அவங்க உங்கள பாக்குற விதமே மொத்தமா மாறிடும். இன்னைக்கு வீடியோல ஒரு பொண்ணு உங்களை காதலிக்கும் போது அவங்க கண்களில் ஏற்படும் 4 மிக முக்கியமான மாற்றங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 4 பார்வைகள்ல ஏதாவது ஒண்ணு அவங்க கிட்ட இருந்தா கூட கன்ஃபார்ம் அவங்களுக்கு உங்க மேல லவ் இருக்குன்னு அர்த்தம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருட்டு பார்வை. முதல் பார்வை திருட்டு பார்வை, அதாவது ஸ்டோலன் கிளான்சஸ். நீங்க கிளாஸ்லயோ ஆபீஸ்லயோ உங்க வேலைய பாத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாம அவங்க உங்களை ரசிச்சு பாத்துட்டு இருப்பாங்க. நீங்க சடனா திரும்பி அவங்கள பாக்கும்போது டக்குன்னு அவங்க பார்வைய வேற பக்கம் திருப்பிக்குவாங்க. இது நீங்க பலமுறை நோட் பண்ணிருக்கலாம். இது ஏன் நடக்குது தெரியுமா? காதலோட முதல் அறிகுறியே பயம் கலந்த வெட்கம்தான். உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அது உங்களுக்கு தெரிஞ்சிடக் கூடாதுங்கிற பதட்டம் தான் அந்த திருட்டு பார்வை. சாதாரணமா ஒரு ஃப்ரெண்டா பாக்குற பொண்ணு நீங்க திரும்பி பார்த்தா உங்க கண்ணை பார்த்து கேஷுவலா சிரிப்பாங்க. ஆனா லவ் பண்ற பொண்ணு கண் சிமிட்டாம உங்கள பாப்பாங்க. நீங்க பார்த்ததும் பதறி போய் திரும்பிக்குவாங்க. பாயிண்ட் 2, கண் கருவிழி விரிவடைதல், தி சைன்ஸ். 2வது பாயிண்ட், இது ஒரு பக்கா சைன்ஸ். இதுக்கு பேரு பியூப்பிள் டைலேஷன். நம்ம கண்ணுக்கு நடுவுல ஒரு சின்ன கருவிழி இருக்கும்ல. ஒரு பொண்ணு உங்களை ரொம்ப டீப்பா லவ் பண்றாங்கன்னா அவங்க உங்களை பாக்கும்போது அந்த கருவிழி சாதாரணமா இருக்கிறத விட கொஞ்சம் பெருசா விரிவடையும். இது ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தையோ பிடிச்ச ஒரு நபரையோ பாக்கும்போது நம்ம மூளையில டோபமைன் மற்றும் ஆக்சிடோசின் அப்படிங்கிற காதல் ஹார்மோன்கள் சுரக்கும். இதோட நேரடி ரியாக்ஷன் தான் கண் கருவிழி விரிவடைறது. நீங்க அவங்க கிட்ட ரொம்ப நெருக்கமா நின்னு பேசும்போது இத நல்லா கவனிக்கலாம். அவங்க கண்ணுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்கும். கண்கள் வழக்கத்தை விட கொஞ்சம் பிரகாசமா பெருசா தெரியும். இது 100% அவங்க மனசுல இருக்கிற காதலுக்கான சிக்னல். பாயிண்ட் 3, 3வது ரகசியம், கண்களால் சிரிப்பது. ஒருத்தரை சும்மா கடமைக்கு பார்த்து சிரிக்கும்போது அது வெறும் உதட்டுல மட்டும்தான் இருக்கும். ஆனா உண்மையான அன்போட காதலோட ஒருத்தரை பார்த்து சிரிக்கும்போது அந்த சிரிப்பு கண்களையும் தாக்கும். இதுக்கு சைக்காலஜில டுஷேன் ஸ்மைல் அப்படின்னு பேரு. உங்களை தூரத்துல இருந்து பாக்கும்போதோ இல்ல நீங்க அவங்க கிட்ட பேசும்போதோ அவங்க சிரிச்சாங்கன்னா அவங்க கண்களின் ஓரங்கள்ல சின்னதா சுருக்கங்கள் விழும், க்ரோஸ் ஃபீட். கண்கள் லேசா சுருங்கி ஒரு ஆழமான புன்னகை வெளிப்படும். இந்த மாதிரி கண்கள் வழியா சிரிக்கிறாங்கன்னா உங்க கூட இருக்கிற அந்த நிமிஷங்களை அவங்க முழுசா ரசிக்கிறாங்க. நீங்க அவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நபர்னு அர்த்தம். பாயிண்ட் 4, 4வது மற்றும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பார்வை, தி ட்ரையாங்கிள் கேஸ். ஒரு பொண்ணு சாதாரணமா உங்ககிட்ட பேசும்போது உங்க 2 கண்களை மட்டும்தான் மாத்தி மாத்தி பாப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உங்க மேல ஒரு ஆழமான ரொமான்டிக் ஈர்ப்பு வந்துடுச்சுன்னா அவங்க பார்வை ஒரு முக்கோணம் மாதிரி பயணிக்கும். அதாவது முதல்ல உங்க வலது கண்ணை பாப்பாங்க, அப்புறம் இடது கண்ணை பாப்பாங்க. அப்படியே மெதுவா அவங்க பார்வை உங்க உதடுகளுக்கு வரும், திரும்பவும் உங்க கண்களுக்கு போகும். உங்ககிட்ட பேசும்போது அவங்க அடிக்கடி உங்க உதடுகளை பாக்குறாங்கன்னா அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை ரொம்ப அட்ராக்டிவா ஃபீல் பண்ணுதுன்னு அர்த்தம். இது காதலுக்கான மிக உச்சக்கட்ட சிக்னல். சோ அடுத்த முறை உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட பேசும்போது அவங்க கண்களை நல்லா கவனிங்க. திருட்டு பார்வை, விரிவடைந்த கருவிழி, கண்கள்ல சிரிப்பு, முக்கோண பார்வை, இதுல எது நடந்தாலும் உங்க காதலுக்கு கிரீன் சிக்னல் விழுந்துடுச்சுன்னு அர்த்தம். உங்க கிரஷ் உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க சிங்கிளா இருக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சூப்பரான சைக்காலஜி வீடியோல சந்திக்கலாம்.